வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகின்றோம் அப்படின்னா, நம்ம சென்னை மாநகராட்சியினுடைய எல்லையானது விரிவுபடுத்த போகிறாங்க. ஆமாங்க, நம்ம சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 50 ஊராட்சிகளை இப்போது நம்ம சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. முதலாவதாக எதற்காக சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டை இவர்கள் விரிவாக்கம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும், இரண்டாவதாக இந்த 50 ஊராட்சிகளினுடைய பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும், மூன்றாவதாக இந்த திட்டங்கள் கடந்து வந்த பாதை என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையினுடைய எல்லைப்பரப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னதாக 1189 ஸ்கொயர் கிலோமீட்டர் என்ற அளவில் இருந்ததுங்க. அதை தான் ரீசெண்டாக 5904 ஸ்கொயர் கிலோமீட்டர் என்ற அளவிற்கு அகலப்படுத்தியிருக்காங்க, விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. நம்மளுடைய சிஎம்டிஏ அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. இதை பற்றிய ஒரு டீட்டெயில் வீடியோ கூட நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இப்போது சிஎம்ஏ லிமிட்டையும் சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. சிஎம்ஏ லிமிட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே வேறாங்க. சென்னை கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது சிஎம்ஏ லிமிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இப்போ நம்ம சென்னை மாநகராட்சியினுடைய எல்லையையும் விரிவாக்கம் செய்ய போறாங்க. முதலாவதாக நம்ம சென்னை மாநகராட்சி கடந்து வந்த பாதையை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாங்க. அதாவது 2011க்கு முன்னதாக நம்மளுடைய சென்னை மாநகராட்சியானது 155 வார்டு மற்றும் 10 மண்டலங்களை கொண்டு சுமார் 174 சதுர கிலோமீட்டர் என்ற பரப்பளவில் இருந்து கொண்டிருந்தது. 2011 நம்மளுடைய சென்னை மாநகராட்சியில் புதியதாக 9 நகராட்சிகள், 8 பேரூராட்சிகள் மற்றும் 25 ஊராட்சிகளை இணைத்து சுமார் 424 ஸ்கொயர் கிலோமீட்டர் என்ற பரப்பளவில் இது பிரம்மாண்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டதுங்க. இதில் 200 வார்டுகள் மற்றும் 15 மண்டலங்களை கொண்டது தான் தற்பொழுது இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இப்போ இந்த மாநகராட்சியை 200 வார்டுகளில் இருந்து 250 வார்டுகளாக தரம் உயர்த்த திட்டமிட்டிருக்கிறார்கள் நம்மளுடைய சென்னை மாநகராட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இப்போ எதற்காக நம்மளுடைய சென்னை மாநகராட்சியினுடைய எல்லையானது விரிவுபடுத்த போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது காரணம், இப்போ புதியதாக இணைக்கப்படக்கூடிய ஊராட்சிகள் எல்லாம் மாநகராட்சியாக வரும்பொழுது அவர்கள் அதிக அளவிலான ப்ராப்பர்ட்டி டேக்ஸை நம்மளுடைய மாநகராட்சிக்கு செலுத்தியாக வேண்டும். ஸோ இதன் மூலமாக கார்ப்பரேஷனுடைய வரி வருவாய் அதிகரிக்கும். இரண்டாவதாக, மக்கள் தொகை இங்கே அதிகமாக இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அதிக அளவிலான நிதியானது நம்மளுடைய மாநகராட்சிக்கு கிடைக்கும். மூன்றாவதாக, வேர்ல்டு பேங்க்லேருந்து அதிக அளவிலான நிதியும் நம்மளுடைய சென்னை மாநகராட்சிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மெயினான காரணமாக சொல்லலாங்க. இது எல்லாமே அரசாங்கத்திற்கும் மாநகராட்சிக்கும் கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது நம்ம போன்ற மக்களுக்கு இதனால் என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டில் வரும்பொழுது இந்த பகுதி மக்களுக்கு தரமான சாலையாக இருக்கட்டும், பொழுதுபோக்கு பூங்காக்கள், குடிநீர் வசதியாக இருக்கட்டும், பாதாள சாக்கடை திட்டமாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட் லைட் திட்டமாக இருக்கட்டும், இது போன்ற எல்லா விதமான அடிப்படை உள்கட்டமைப்புகளும் நம்மளுடைய மாநகராட்சிகள் இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் செய்து தருவாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக நம்ம சொல்லலாங்க. இப்போது நம்ம சென்னை மாநகராட்சியில் புதிதாக இணைக்கப்படவிருக்கக்கூடிய 50 ஊராட்சிகளினுடைய பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாவலூர், தாளம்பூர், சிறுசேரி, புதுப்பாக்கம், காணத்தூர், முட்டுக்காடு, கோலம் ஆகிய பகுதிகளும், அதே போல் சோழிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மேடவாக்கம், சித்தலப்பாக்கம், வேங்கைவாசல், ஒட்டியம்பாக்கம் போன்ற பகுதிகள் எல்லாமே இதில் இணைக்க போகிறாங்க. அதே போல் ஆலந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மூவரசம்பட்டு, ஐயப்பன் தாங்கல், கொளப்பாக்கம், கெருகம்பாக்கம், பரணிப்புதூர், மௌலிவாக்கம், தரப்பாக்கம், கோவூர், பெரிய பனிச்சேரி, இரண்டாம் கட்டளை, தண்டலம் ஆகிய பகுதிகள் எல்லாம் இதில் இணைக்க போகிறாங்க. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மலையப்பாக்கம், கொல்லச்சேரி, கொழுமுனிவாக்கம் ஆகிய பகுதிகளும், மதுரவயல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வானகரம், அடையாளம்பட்டு, ஐயப்பாக்கம் ஆகிய பகுதிகளும், பூந்தமல்லி தொகுதியை பொறுத்த வரைக்கும் காட்டுப்பாக்கம், செந்நீர்குப்பம், நஸ்ரத்பேட்டை, பேம்பூர், அகரம்மேல், வரதராஜபுரம் மற்றும் பாரிவாக்கம் ஆகிய பகுதிகளும், மாதவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணாம்பேடு, வெள்ளானூர், மோரை, வடகரை, கிராண்ட் லைன், புள்ளி லைன், தீர்த்தகிரயம்பட்டு, விலாங்காட்டுப்பாக்கம், அழிஞ்சிவாக்கம், சென்றம்பாக்கம் ஆகிய பகுதிகளும், பொன்னேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் விச்சூர், வெள்ளிவாயல் சாவடி ஆகிய இந்த 50 ஊராட்சிகள் தாங்க நம்மளுடைய சென்னை மாநகராட்சியில் புதிதாக இணைக்கப்படக்கூடிய பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த 50 ஊராட்சிகளுமே 50 வார்டுகளாக உருவெடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 50 வார்டுகளை இவங்க எவ்வாறு பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பொறுத்து தான் இந்த 50 வார்டுகளை இவங்க பிரிக்கிறதாகும். அதே போல் இந்த 50 ஊராட்சிகள் அப்படிங்கிறது 8
8 சட்டப்பேரவை தொகுதிகளினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் தாங்க இந்த 50 ஊராட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இப்போ இந்த 8 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு இல்லையா, இதை பொறுத்தும் புதியதாக மண்டலங்களும் இவர்கள் புதியதாக உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ எது எப்படி அவங்க நம்மளுடைய சென்னை மாநகராட்சி அப்படிங்கிறது அதனுடைய எல்லை விரிவாக்கம் அடைஞ்சுது அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளினுடைய வளர்ச்சியும் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இப்போது நம்மளுடைய சென்னை மாநகராட்சியினுடைய எல்லை பரப்பு விரிவாக்கம் அதனுடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய சென்னை மாநகராட்சியினுடைய இந்த எல்லை பரப்பை விரிவாக்கம் செய்வதற்காக ஒரு கமிட்டியை ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டியானது செந்தில்குமார் IAS அவர்கள் தலைமையில் தான் இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர்கள் இவர்களுடைய ரிப்போர்ட் எல்லாத்தையுமே இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே அல்லது 2025 ஸ்டார்டிங்குள்ளே அதை சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்து இந்த சென்னை மாநகராட்சியினுடைய புதிய எல்லைப்பரப்பானது அறிமுகம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரிங்க, வர இருக்கக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷன் இருக்குது இல்லையா, அந்த எலெக்ஷனுக்குள்ளதாகவே இது எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகராட்சியினுடைய எல்லை பரப்பையும் இவர்கள் விரிவாக்கம் செய்ய போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படியோங்க சென்னை மற்றும் அதன் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளினுடைய வளர்ச்சியுமே வேறு லெவலில் இருக்கும் அடுத்து வர இருக்கக்கூடிய 5 ஆண்டுகளில் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.